வணக்கம். இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது போலூர்ல இருக்கக்கூடிய தேவிகாபுரம் பெரிய நாயகி அம்மன் பற்றி தான் பார்க்க போறோம். இவங்கள பெரிய நாச்சியார், பிரகதாம்பாள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இவங்க மலை மேல இருக்கிற கனககிரீஸ்வரரோட தொடர்பு உடையவர். இவங்க கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். ஒரு முறை பிரளய காலத்துல பார்வதி தேவி தேவிகாபுரத்துக்கு வந்தாங்களாம். பிரளய வெள்ளத்துல மிதந்து பொன்னிற ஒளியோட ஒரு சிறிய குன்று இறங்கி வருவதை அவங்க பார்த்திருக்காங்க. அது அங்கேயே பொன் குன்றா நிலை பெற்றது. பின்னர் பார்வதி தேவி அங்கேயே தங்கி ஒரு சிவராத்திரி நாள்ல காசி விஸ்வநாதர் லிங்கத்தோட அந்த குன்றில் சிவபெருமான வழிபட்டார். சிவன் அவருக்கு சுயம்புலிங்கமா காட்சியளித்தார். தேவி பிரத்யோகமாக பெரியநாயகி அம்மன் கோவிலேயே வசிச்சு வந்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இது 2வது மிகப்பெரிய கோவில். திருவண்ணாமலை கோவிலுக்கு அடுத்தபடியா இதுதான் மிகப்பெரிய கோவில். அதே போல காஞ்சி காமாட்சி மற்றும் மதுரை மீனாட்சி போன்ற அம்மன்கள்ல சில பிரத்யேகமான கோயில்கள்லயும் இது ஒன்று. 108 அம்மன் கோவில்கள்லயும் இது ஒண்ணு. ஒரு நேர்த்தியான சிற்ப அற்புதம் நிறைந்த இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு மேற்கா 475 அடி, வடக்கு தெற்கா 450 அடி நீளமும் உடையது. இந்த கோயில் சுவர்கள்லாம் 30 அடி உயரத்திலையும் 7 அடுக்கு ராஜகோபுரமும் 150 அடி உயரத்திலையும் இருக்கு. கோயிலோட முன்புறம் ஒரு பெரிய திறந்த வெளி இருக்கு. 4 தூண்கள் உயரமான கோரையோடு கூடிய உற்சவ மண்டபம், அதன் அருகே கோயில் தேர் நிற்கும் ரத வடிவிலான மற்றொரு மண்டபமும் இருக்கு. இந்த 2 மண்டபங்களிலும் பல சிற்பங்கள் இருக்கு. பரந்த வெற்று வெளியோட கூடிய பெரிய கோயிலும் முன்புற மண்டபங்களும் கிராம வீதிகளும் ஒரு ரம்மியமான சூழலையே அங்க அளிக்குது. கோவிலோட பாத்தீங்கன்னா முன்பக்கமாவது இப்ப காலியா இருக்கு. ராஜகோபுரத்தோட நுழைவாயில்ல 2 புறமும் உள்ள பெரிய துவாரபாலகி சிலைகள் நம்ம வரவேற்கிறாங்க. உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்தோட உட்புற சுவர்கள்ல 2 பக்கமும் அழகான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. லிங்கோத்பவர், நரசிம்மர், கால பைரவர், நடனமாடும் பெண்கள் போன்றவரோட சிற்பங்கள் அங்க இருக்கு. அதுல ரொம்பவும் அழகானதும் பிரம்மாண்டமானதும் பிரமிப்பூட்டும் அழகும் கொண்டதுமான அதிகார நந்தி சிலை இருக்கு. எப்பேற்பட்ட சிறந்த சிற்ப படைப்புகள்லாம் நம்ம தமிழ்நாட்டு கோவில்ல இருக்குங்க. முரண்பாடா சில சிற்பங்களும் இங்க பாத்தீங்கன்னா உடைக்கப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா உள்ள கோவிலோட வெளிவாசல்ல தான் இது இருக்கிறதுனால சொந்த மக்களோட கை வேலையாதான் இது இருக்கணும். இந்த கோவில் பறவைகள், தேனீக்கள் மற்றும் பாம்புகளா இங்க சித்தர்கள் வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பிரகாரத்துக்குள்ள நுழையும் போதே இடதுபுறத்துல கோயில் குளமும் 4 தூண்களை கொண்ட மண்டபமும் வலதுபுறத்துல வாரியார் மண்டபமும் குதிரைகளால இழுக்கப்படும் தேர் வடிவிலான கல்யாண மண்டபமும் இருக்கு. கல்யாண மண்டபத்துல ஒரு மன்னனாக நீதியை நிலைநாட்டுவதற்காக தன் மகனை தேரின் சக்கரங்களுக்கு அடியில புதைச்சு கொன்ன மனுநீதி சோழனின் கதையை விளக்கும் சிற்பங்கள் இருக்கு. இங்க துஜஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் நந்தி தேவர்கள்லாம் இருக்காங்க. ஒரு நந்தி சற்று உயரத்திலையும் கீழே ஒரு நந்தி தரையிலையும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை கோபுரத்தோடு ஓடிய 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் 36 தூண்களை கொண்ட மகா மண்டபத்துக்குள்ள நுழையும். ஒவ்வொரு தூணும் 4 பக்கங்களும் சிற்பங்கள் இருக்கிறதும் கூரைகளிலும் தூண்களோட உச்சியிலும் நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் இருப்பதும் இந்த கோயிலோட சிற்பக்கலையின் மகத்துவத்தை காட்டுது. மகா மண்டபத்தை கடந்த பிறகு நம்ம 2ஆம் பிரகாரத்துக்குள்ள நுழையலாம். அங்க நவராத்திரி கொலு மண்டபமும் அர்த்த மண்டபமும் இருக்கு. இதுலயும் ஏராளமான சிற்பங்கள் காணப்படுது. ஒரு கல்வெட்டுக்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு 55-60 கல்வெட்டாவது இருக்கும். பெரும்பாலானவை பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசை சேர்ந்ததுதான். அது மட்டும் இல்லைங்க, 2ஆம் பிரகாரத்துல இதெல்லாம் இருக்கு. நம்ம மேல செல்லும் போது நுழைவாயிலோட 2 புறமும் துவாரபாலகி இருக்காங்க இல்லையா, அது போல முதல் பிரகாரத்தையும் கருவறையும் அடையும். பெரியநாயகி அம்மன் தனது மேல் கைகள்ல பாச அங்குசத்தையும் கீழ்கையில் அபய மற்றும் வரத முத்திரையும் ஏந்தியபடி கம்பீரமா நின்ற கோலத்துல காட்சி தருவாங்க அம்மா. இங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில் அருகில குன்றின் உச்சியில் இருக்கும் கனகரீஸ்வரர் கோயிலோட இது தொடர்புடையது. இந்த கோயிலை காட்டுவதற்கு குருக்கள் மேல போனோம் அப்படிங்கிறதுனால அது போக முடியல.
இங்க பாத்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடிய முருகன் சன்னதி கூட மேல இருக்கு. ஒண்ணு பார்வதி தேவியால பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படும் காசி விஸ்வநாதர், இன்னொன்னு சுயம்பு லிங்கம். இது 3வது ருத்ராட்சத்தால ஆனதாம். இவ்வளவு கோவில்கள் இங்க இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அவ்வளவு நேர்த்தியான சிற்பங்கள், அழகான கோவில். அது இல்லாத கருணை கடலான அந்த அம்மாவை வணங்கும் பொழுது குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பா அந்த தெய்வீக அம்மா. நன்றி. வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போய் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நன்றி.